பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார் உங்களோடு. இன்றைய குறுஞ்செய்தி இயேசு நாமம். பிலிப்பியர் 2:9 தேவன் இயேசுவை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார். ஆதலால் இயேசு நாமத்திற்கு வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்குமாம், எல்லோருடைய நாவுகளும் அவருக்கு கீழாக அறிக்கை செய்யுமாம். அப்பேற்பட்ட நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்து விட்டார் தேவன், பிதாவாகிய தேவன். சுப்ரீம் பவர். இவர்தான் எல்லா வல்லமைக்கு மேலான வல்லமை, சர்வ வல்லமை உள்ள நாமத்தை அவர் கையில் இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 5:12 பரலோகத்திலே மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. அந்த சத்தம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் எப்படி தொழுகைக்கு பாத்திரராயிருக்கிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் பாத்திரராயிருக்கிறார். அந்த சத்தம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராயிருக்கிற சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட 1000-10,000 தேவதூதர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து ஆமேன் ஆமேன் என்று தொழுது கொண்டார்களாம். அப்போஸ்தலர் 2:34 பிதாவாகிய தேவன் இயேசுவை ஆண்டவரும் இரட்சகரும் ஆக்கினார் இப்பூமிக்கு. அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழே மனுகுல இரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு நாமமே, வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசு நாமமே. இந்த இயேசு நாமம் செல்லுபடியாகிற காலம் இந்த காலம். இயேசு நாமத்துக்கு பிசாசுகள் ஓட்டம் பிடிக்குமாம். இயேசு நாமத்துக்கு வியாதிகள் சொஸ்தமாகுமாம். இயேசு நாமத்துக்கு இயற்கைகள் கட்டுப்படுமாம். அப்பேற்பட்ட நாமம் இயேசு நாமம். ஆமென்.